7 டே 7 ஸ்நாக்ஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு கபாப் தான் பார்க்க போகிறோம். சோயா சங்க்ஸ் கபாப் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஒரு ஆப்டான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? நான் ஒரு கப் சோயா சங்க்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது நல்லா தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாமே போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி அதையும் இதோட சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பால்ஸாக பிடிச்சிட்டு நமக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நம்ம வந்து பிடிச்சி எடுத்துடலாம். நான் வந்து கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு நமக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நம்ம ரவுண்டோ இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப்பில் கூட ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஆயிலில் வந்து எல்லாத்தையுமே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆயில் வந்து டீப் ஃப்ரை இல்லை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஆயில் வந்து கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் விட்டால் போதும். இந்த மாதிரி வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.